महिमानाग चंदा पूर्वे सद्यः चंदिदेवाग मंगल पुष्पांजलि समर्पण कर्पूरं नीरांजनं दर्शयामि। ओम ऐं ह्रीं क्लीं श्री नमो भगवती सर्वार्थ साधके सर्वलोकवचंकर देवी सर्वसाभाग्य जननी श्रीं क्लीं गिरिमय ओम ऐश्वर्य महागौरी देवी मम सर्वमंगल मंगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये ओम। వేపన్నస్వామి తాత జీవ సమాధి. தோப்புக்குள்ளே நல்லா அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜீவ சமாதி. இவர் உண்மையிலேயே உடலோடு இருக்கக்கூடிய போதே உள்ளே இறங்கினவர். இவர் அவருடைய சீடர்னு சொல்கிறாங்க, பேர் தெரியல. இது ஒரு ஜீவ சமாதி தான். இவரும் அப்படி தான், நான் அந்த நேரத்தில் போயிடுவேன்ப்பா அப்படி சொல்லி தான் சமாதியாக இருக்கேன். ஆனால் வேப்பனசாமி சித்தர் எல்லாத்தையும் உறவுகள் நண்பர்கள் எல்லாரையும் வர சொல்லி தான் அவர் இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. எல்லா அன்பன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் முன்னாடி கண்ணு முன்னாடியே நான் போயிட்டு வரேன்ப்பா எனக்கு நேரமாச்சு சொல்லிவிட்டு ஒரு ஓலை பின்னனை தடுக்கலை படுத்து அப்படியே தன் ஆன்மாவை பிரித்து இருக்கார். அதன் மாதிரி எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வெளியே வந்துட்டார். வெளியே பல லீலைகளெல்லாம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சுருக்காரு. இவர் பல நூறு வருடங்களுக்கு முன்னான ஜீவசமாதி. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு 65 வயசு பக்கம் ஆகுது. ஆனால் நான் எனக்கு 10 வயசாக இருக்க சொல்லி 55 வருடங்களுக்கு முன்னாடி சில விஷயம் கேட்டேன். அப்போ 55 வருடங்களுக்கு முன்னாடி நான் சந்தித்த பெரியவங்களுக்கு 90 வயசு 95 வயசு 85 வயசு மேலானவங்க தான் இவருடைய வரலாறு சொல்லியிருக்கேன். அப்போவே அவர் 50-60 வருஷம் முன்னாடி தான் அவர் 50-60 வருஷம் முன்னாடி தான் காலம் அடங்கியிருக்கார், சித்தியாயிருக்கார். இவர் வேப்பனசாமிகள். வேப்பண்ணை இதுக்கெல்லாம் தானம் வந்திச்சு கொடுப்பாராமா, நல்லாயிடும். பல சித்துக்கள் விளையாடுனவர், பல கலைகளை கைவர பெற்றவர். சிவனு அருளை முழுக்க பெற்று இங்கே கிருஷ்ணர் கோயில் அடிவாரது இருந்து இவருடைய கிருஷ்ண கோயில் மேல் இருக்கக்கூடிய நான் முன்ன ஒரு படம் காட்டுறப்ப அந்த கிருஷ்ண கோயிலில் இவருடைய வேப்பனையும் விபூதியும் தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க. இப்போ அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிருஷ்ணர் கோவில் தான். இவருடைய சமாதிக்கு மேலே இருக்குது, கோபுரம் மேலே இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மரமெல்லாம் தெரியும் பாருங்கள். இந்த மலை ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த மலை கிருஷ்ணர் கோவில். இந்த கிருஷ்ணர் கோவிலில் இவர் வச்சுருந்த பொருட்கள், பானைகள், அந்த வேப்பண்ணை கரண்டி இதெல்லாம் இன்னும் இருக்குது. நான் கண்ணில் பார்த்துட்டு இருக்கேன். அது படம் எடுக்க முடியலைங்க, நான் எடுக்க முடியலை. பாருங்கள், இந்த இடம் தான் அந்த கிருஷ்ணர் கோவில் மேலே படியேற படி. இந்த மலை மேலே சின்ன மலை தான், பேர் சின்ன மலை தான். ஒரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். நாங்கள் அந்த மேலே நேரங்காலங்கள் இல்லாதனால நாங்கள் இந்த மலையை மட்டும் படம் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துக்கு வாய்ப்பு இருந்தால் அன்பர்கள், சித்தருடைய வழிபாடு பண்ணக்கூடிய அன்பர்கள் நீங்கள் இங்கே கும்பிட்டுட்டு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வேப்பெண்ணையும் விபூதியும் பிரசாதம் கொடுப்பாங்க. எந்த வியாதி இருந்தாலும் குணமாகும். அது எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் நல்லா ஆக்க முடியாத வியாதியெல்லாம் குணப்படுத்துகிறதா இங்கே மக்கள் சொல்லிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், இந்த ஒரு படம் பழங்காலத்து அரச மரம் விநாயகர்.
இது வந்து சொல்கிறாங்க, இந்த விநாயகர் கூட வந்து எங்களுக்கு தெரியாதப்ப இதை 400 வருடம் 500 வருடம் ஆனதுக்காக சொல்கிறாங்க. பாருங்கள், விநாயகர் உருவம் பாருங்கள். உங்களுக்கு அந்த பழங்காலத்து கல்லில் அடித்து வச்சுருக்காங்க. நந்தியை பாருங்கள், அதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். இவர் 400 வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சொல்கிறாங்க. குறைஞ்ச அதுக்கு மேலே தான் இருக்குது சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விநாயகர் இந்த மல்லடிவாரத்திற்கு வந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு தேவையான நிறைவேற்று. நாங்கள் இங்கிருந்து எங்கள் ஆத்தரையை நான் துவக்கம் பண்ணி புறப்படுறோம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க.